அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழக வாழ்வுரிமை கட்சி விராலிமலை சட்டமன்ற தொகுதியிலேருந்து ரியாஸ் பேசுகிறேன். இந்த வீடியோ காணொளி யாருக்கான்னு கேட்டிங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நண்பர்களுக்கு உண்டான பதிவு. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் வேல்முருகன் அவர்கள் சேலத்தில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் நடிகர் விஜய் அவர்களை கொச்சைப்படுத்தியதாகவும் தமிழக பெண்களை மிகவும் இழிவாக பேசியதாகவும் கூறி தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நண்பர்கள் சமூக வலைத்தளங்களில் அண்ணன் வேல்முருகன் அவர்களை மிகவும் கொச்சைப்படுத்தும் விதமாக அண்ணன் வேல்முருகன் அவர்களை அசிங்கப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு நிறையா பேர் சமூக வலைத்தளங்கள் ஏகப்பட்ட பதிவை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நீங்கள் அனைவரும் அண்ணன் வேல்முருகன் அவர்களுடைய கட்ட விரல் மயிருக்கு கூட சமமாக மாட்டீர்கள் என்பதை எச்சரிக்கையாக நான் பதிவு செய்கின்றேன். என்னென்னமோ பேசுகிறாங்க ஃபேஸ்புக்கில். கேட்டால் வேல்முருகனுக்கு என்ன வரலாறு தெரியும்னு கேட்குறாங்க. ஏண்டா எங்கள் அண்ணனோட வரலாறு தெரியுமாடா உங்களுக்கு? 40 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கைடா. இன்றைக்கி போய் சினிமா கூத்தாடின்னு சொல்லாமல் வேறடா சொல்லுவாங்க. சினிமா கூத்தாடிக்கு பின்னாடி போய் சொம்பு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அண்ணன் வேல்முருகனுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி கேட்குறீங்க. தெரியுமாடா அவரோட வாழ்க்கை வரலாறு என்னென்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு? அதிலும் குறிப்பாக முஸ்லீம் லீக்கை சார்ந்த ஒரு இஸ்லாமியன்லாம் இஸ்லாமியன்னு சொல்கிறதுக்கே வெட்கப்படணும். ஃபஸ்ட்டு அண்ணன் வேல்முருகன் அவர்களை பற்றி நீ சமூக வலைத்தளங்களில் பேசுகிற. நான் உன்கிட்ட கேட்குறேன், நீ ஒரு இஸ்லாமியன் ஒத்த சீட்டுன்னு நீ சொல்கிற. கடந்த 2019ஆம் ஆண்டு அன்னைக்கு இருந்த எடப்பாடி அரசாங்கத்தாலும் மோடியின் அரசாங்கத்தாலும் தமிழக இஸ்லாமியர்களை அடக்க வேண்டும் ஒடுக்க வேண்டும் என்பதற்காக சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் என்ற மோசமான சட்டங்களை தமிழ்நாட்டில் அமல்படுத்திய போது நீ சொல்கிறீல அந்த ஒத்த சீட்டு அண்ணன் வேல்முருகனை பற்றி நீ ஒரு இஸ்லாமியனாக இருந்து கொண்டு பேசுகிறீல. நீ இஸ்லாமியன் இருக்கிறது ஃபஸ்ட்டு வெட்கப்படன்றா. அண்ணன் வேல்முருகன் அவர்கள்தான் தமிழ்நாடு முழுவதும் எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் அணைத்தார்களோ, அது எந்த கட்சியாக வேணா இருக்கட்டும், இஸ்லாமிய கட்சி எந்த கட்சியாக வேணா இருக்கட்டும், அனைத்து கட்சிகள் கூப்பிட்டதுக்கு ஒத்த ரூபா கூட டீசலுக்கு பணம் வாங்காமல் நம்மளுடைய இரத்தம் சொந்தம் என்று மனதில் எண்ணிக்கொண்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மேடைகளிலும் ஏறி நம் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து தமிழ்நாட்டில் 40க்கும் மேற்பட்ட வழக்குகளை வாங்கிய ஒரே தலைவர் அண்ணன் வேல்முருகன் மட்டும்தான். இன்றைய வரைக்கும் அனைத்து நீதிமன்றங்களோட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நீதிமன்றங்களுடைய படிக்கட்டுகளை ஏறி இறங்கி கொண்டிருக்கிறார். யாருக்காக இறங்கி கொண்டிருக்கிறார்? நம் இஸ்லாமிய உறவுகளுக்காண்டி தான். அதே போன்று ஒத்த சீட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த ஒத்த சீட்டு தாண்டா 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நீ சொல்கிறீல்ல திமுகவுக்கு சொம்படிக்கிறாரு, திமுகவுக்கு போயிட்டு அறிவாலயத்தில் காத்து கிடக்கிறார், அவ என்னென்னமோ பேசுகிறாங்க. அந்த ஒத்த சீட்டு வேல்முருகன் தான் 2021ஆம் ஆண்டு திமுக நீங்கள் சொல்வது போல் திமுக சின்னத்திலே நின்று வெற்றி பெற்றிருந்தாலும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை வைத்து கொண்டு சட்டமன்றத்தில் நீண்ட நாட்களாக சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று சட்டமன்றத்தில் முதலில் கேட்ட ஒரே தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தான். இஸ்லாமிய கட்சியை சார்ந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்டார்கள், அண்ணன் வேல்முருகனுக்கு பின்னால் கேட்டார்கள். ஆனால் 234 எம்எல்ஏக்களில் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அவர்களை நேருக்கு நேராக வைத்து கொண்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்காக நீண்ட நாள் இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று சட்டமன்றத்தில் கேட்ட ஒரே தலைவன் அண்ணன் வேல்முருகன் தான். அவருக்கு போய் நீ போய் சினிமா கூத்தாடிக்கிட்ட எவ்வளோ காசு ஆகணும்னு தெரியல. நீ போயிட்டு இன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் பேசிக்கிட்டு இருக்க. உனக்குலாம் கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடா? நீலாம் ஒரு இஸ்லாமியன்னு சொல்கிறதுக்கே வெட்கப்படுறா. யார்கிட்ட நீ காசு வாங்கின? சினிமாக்காரன்ட்ட போய் கூத்தாடிக்கிட்ட போய் காசை வாங்கிட்டு அண்ணன் வேல்முருகன் அவர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக பேசுறியே. நன்றி கெட்டவனே, உனலாம் ஒரு நன்றி உணர்வே இருக்காதாடா உனக்குலாம்? எத்தனை வழக்குடா முஸ்லீம்களுக்காக? தமிழ்நாட்டில் எந்த ஒரு இஸ்லாமிய தலைவருமே வாங்கலடா. தமிழ்நாட்டில் எத்தனை இஸ்லாமிய அமைப்புகள் இருக்கிறா? யாருமே வாங்கலடா. முஸ்லீம்கள் 40க்கும் மேற்பட்ட வழக்கை வாங்கினாரா சிஏ என்ஆர்சி என்பிஆர் போராட்டங்களுக்காண்டி. அது மட்டுமா, இஸ்லாமிய சிறைவாசிகளுக்காண்டி சென்னையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தொண்டர்களை திரட்டி கொண்டு முதலமைச்சருக்கு எவ்வளோ கோரிக்கைடா வச்சார், இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று. அதே போன்று சட்டமன்றத்தில் எத்தனை முறை பரோலுக்காண்டி நீண்ட நாள் இஸ்லாமிய சிறைவாசிகள் எத்தனை பேருக்குடா பரோல் வாங்கி கொடுக்குற? அதெல்லாம் உனக்கு வாழ்க்கை வரலாறை பற்றி நீ கேட்குறியே, உன் வரலாறை ஃபஸ்ட்டு போய் படிச்சுட்டு வா.
ஃபஸ்ட்டு அண்ணன் வேல்முருகன் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு என்ன செய்திருக்கிறார் என்று சிலர் கேட்கிறார்கள். அதே போன்று தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நண்பர்கள் சிலர் கேட்கிறார்கள், உங்கள் தலைவர் வந்து கமலஹாசனுக்கு இந்த கர்நாடக பிரச்சனையில் வந்து கமலஹாசனுக்கு ஆதரவாக செயல்படுறாரு. அட முட்டா பயல்களா, இதாண்டா உங்களை கூத்தாடின்னு சொல்கிறோம். நல்லா ஒன்று புரிஞ்சுக்க, இதே கமலஹாசன் அவர்களை அண்ணன் வேல்முருகன் அவர்கள் பிக் பாஸ் ஷோ பெண்களை வைத்து இழிவாக நடத்தி கொண்டிருந்த கமலஹாசன் அவர்கள் நடத்தி கொண்டிருந்த அந்த பிக் பாஸ் ஷோவை அந்த பிக் பாஸ் என்ற ஒரு கூடாரமே இருக்காது என்று எச்சரித்த ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன். அதே போன்று வெற்றி கழகத்தை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்கள் ஏகப்பட்ட எப்படின்னா விவாதங்களை முன்வைக்கிறார்கள். நான் என்ன கூறுறேன்னா, உங்களுக்குலாம் நீங்களும் வாங்க, நாங்கள் வரோம், களத்தில் இறங்குவோம், களத்தில் இறங்கி போராடுவோம். அண்ணன் வேல்முருகன் அவருடைய போராட்டங்களுக்கும் உங்களுடைய தலைவர் இப்போ தான் வந்து கட்சியை துவங்கியிருக்கிறார். அவர் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் நிற்க மாட்டார், உள்ளாட்சி தேர்தலில் நிற்க மாட்டார். நேரடியாக சென்று சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவேன், அதுவும் முதலமைச்சர் நாற்காலியில் தான் உட்கார்வேன் என்று ஒரு ஆசையில் இருந்து கொண்டிருக்கிறார். அது தமிழ்நாட்டில் பலிக்காது. அதே போன்று இதோடு நீங்கள் நிறுத்திக்கணும். அண்ணன் வேல்முருகன் அவர்களை பற்றி பேசுகிறது வைக்கிறது அதெல்லாம் வந்து இதோடு நிப்பாட்டிக்கணும். அப்படி நிப்பாட்டலைன்னா கண்டிப்பாக சொல்கிறோம், தமிழக வாழ்வுரிமை கட்சி அண்ணன் வேல்முருகன் அவருடைய தம்பிகளுடைய எதிர்வினை கடுமையாக இருக்கும் என்பதை நான் எச்சரிக்கையாகவே நான் பதிவு செய்கிறேன்.